வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. ஸ்ரீகுருभ्यो நமः. ஹரி ஓம். ஸ்ரீ மகாகணாதிபதயே நமः. அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே தமிழ் வருஷம் குரோதி வருஷம் ஆவணி மாதத்திலே நிகழவிருக்கும் முழுமுதற் கடவுளாக இருக்கக்கூடிய ஸ்ரீ விநாயக பெருமான் விநாயக சதுர்த்தி, விநாயக பெருமானுக்கு செய்யக்கூடிய பூஜைகளுக்கு தேவையான பொருட்கள். முதலாவதாக பிள்ளையார் பூஜை, அதன் பிறகு விநாயக சதுர்த்தி சங்கல்பம், விருத்திகாபிம்பம். விருத்திகாபிம்பம்னாக்க களிமண்ணில் செய்யப்பட்ட விநாயகருக்கு ஆவாகனம் ஆகியவை இன்றைய தினம் பதிவிட இருக்கின்றோம். ஆகவே அனைவரும் இந்த பதிவினை பார்த்து விநாயகர் சதுர்த்தி தினத்தன்று விநாயகர் பெருமானுக்கு பூஜை செய்து சாட்சாத் விநாயகர் பெருமானுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியையும் பெற்று தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக மிக சந்தோஷமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த விநாயகர் பூஜை அப்படிங்கிறது முதல்ல யார் செய்யணும்? உங்கள் வீட்டில் திருமணமாகாத ஆண் குழந்தைகள், ஆண்கள் இருப்பார்களே, ஆனால் புருஷர்கள், அவர்கள் செய்தால்தான் மிக 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 உசித்தம். அவர்கள்தான் பூஜையை செய்ய வேண்டும். பெண்கள் இருக்கிறார்கள் என்றால் அந்த பெண்கள் ஸ்திரீகள் அவள் பூஜை செய்யலாம். பசங்களே இல்லை அப்படின்ட்டு இருக்கிறவா கணவர் மட்டும்தான் பூஜை செய்ய வேண்டும். எந்த பூஜையாக இருந்தாலும் சில பூஜைகள் மட்டும்தான் பெண்கள் செய்ய வேண்டும். அனைத்து பூஜைகளையும் பெண்கள் செய்யக்கூடாது. தமிழ் வருஷம் குரோதி வருஷம் ஆவணி மாதம் 22ஆம் நாள் 7/9/2024 சனிக்கிழமை என்று விநாயகர் சதுர்த்தி. இந்த விநாயகர் சதுர்த்திக்கு தேவையான பூஜைக்கு தேவையான பொருட்கள் என்ன எடுத்து வச்சுக்கணும், அதை முதல்ல பார்ப்போம். அதாவது இந்த விநாயகர் சதுர்த்திக்கு வெறும் அருகம்புல் இருந்தால் போதும். அருகம்புல் நிறைய வாங்கி எடுத்து வச்சுக்கோ. நைவேத்தியத்துக்கு மோதகம், அதாவது பச்சரிசி மாவில் செய்யப்பட்ட கொழுக்கட்டை, அதுதான் ரொம்ப ரொம்ப விசேஷம் நைவேத்தியத்துக்கு. மஞ்சள் பொடி, சந்தனம், உதிரி புஷ்பம், ஊதுவத்தி, விளக்கத்திரி, நாவலக்கொத்து, கற்பூரம், புஷ்ப மாலை சுவாமிக்கு சாத்தத்துக்கு, அரிசி, தயிர், தேன், குங்குமம், வாழைப்பழம், வெற்றிலைப்பாக்கு, சாம்பிராணி, நல்லெண்ணெய், சோபன அக்ஷதை, அதாவது மஞ்சள் கலந்த அக்ஷதை, தேங்காய், பால், தீப்பெட்டி, இதெல்லாம் தேவையானது. அதாவது முதல்ல சுவாமியை நல்லா அலங்காரம் பண்ணிவிடுங்கோ. விருத்திகாபிம்பம் விநாயகர் அலங்காரம் பண்ணிவிட்டு பஞ்சபாத்திர உத்திரணி எடுத்து வச்சுக்கோ, இல்லை ஜலம் வச்சுக்கோங்க. பூஜை மணி எடுத்து வச்சுக்கோ, கற்பூரஹாரத்தி எடுத்து வச்சுக்கோ. இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இந்த பஞ்சபாத்திரம் இருக்கணும், அதில் 4 பக்கம் 4 பொட்டு வைங்க. அதாவது கிழக்கு, தெற்கு, மேற்கு, வடக்கு அப்படின்னு பேர். அதில் சந்தனம், குங்குமம் வச்சுட்டு ஒரு புஷ்பத்தை அந்த பஞ்சபாத்திரத்தில் போட்டு வச்சுக்கோ. பஞ்சபாத்திரங்கிறது எல்லாரோட வீட்லேயும் முக்கியமாக இருக்கணும். பூஜை மணி முக்கியமாக இருக்கணும். தட்டில் காட்டுறதுங்கிறது 2வது பட்சம்தான்.
தட்டில் காட்டவே கூடாதுன்னு சொல்லியிருக்கு சாஸ்திரத்தில். அதுக்கு தான் கற்பூரஹாரத்தின்னு விட்டு ஒன்று இருக்குது. அந்த கற்பூரஹாரத்தியை தான் அதில் தான் காட்டணும் கற்பூரமே. இப்போ எல்லோரும் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கனாக்கா, முதல்ல பிள்ளையார் பூஜை. இந்த பிள்ளையார் பூஜைக்கு மஞ்சளில் வந்து பிள்ளையாரை பிடிச்சி வச்சுக்கோ, ஒரு தட்டில் வச்சு பிள்ளையாரை பிடிச்சி வச்சுக்கோ. பிள்ளையாரை பிடிச்சி வச்சுட்டு அவருக்கு சந்தனம், குங்குமம், புஷ்பம் எல்லாத்தையும் போட்டு தனியாக வச்சுக்கோ. அவருக்கு 2 வெத்தலை, 2 பாக்கு, 2 வாழைப்பழம் அதை வந்து அவருக்கு நைவேத்தியத்துக்கு வச்சுக்கோ. இன்னொரு பெரிய தாம்பாளத்தில் எல்லா விதமான பழங்கள், கரும்பு, முக்காச்சோளம், தேங்காயை உடச்சி வச்சுச்சிங்க. அது வந்து மிருத்திகா பிம்பத்துக்கு நைவேத்தியத்துக்கு. அதுக்கப்புறம் சுத்தான்னம். சுத்தான்னம்னாக்கா பச்சரிசியில் தான் அன்றைக்கி அன்னம் பண்ணணும். அன்றைக்கி பச்சரிசியில் சாதம் செஞ்சு துவரம் பருப்பு தனியாக, பருப்பு தனியாக இருக்கணும். சக்கரை பொங்கல் பண்ணிங்கோ. இட்லி, மோதகம், கொழுக்கட்டை, மெதுவடை, அதாவது உளுத்த வடை தான் பண்ணணும். அந்த உளுத்த வடையில் வெங்காயம் சேர்க்கப்படாது. சுவாமிக்கெல்லாம் நெய்வேத்தியம்ன்றோம்னா வெங்காயம் சேர்க்கப்படாது. நாங்களும் அன்றைக்கி வெங்காயம் சாப்பிடப்படாது. அந்த உளுத்த வடையை செஞ்சுட்டு அப்பம், அவருக்கு ரொம்ப பிடிச்சது அப்பம், அவல், பொரி கொஞ்சம் பொருள் எடுத்து வச்சுங்க. இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு நைவேத்தியத்துக்கு எல்லா விதமான பொருட்களையும் வச்சுட்டு பூஜையில் உட்காந்துங்கோ. பஞ்சபாத்திரத்தில் இந்த ஜலம் உத்திரணின்னு இருக்குமோ, அந்த உத்திரணியை எடுத்து முதல்ல கையை அலம்பிக்கிங்கோ. கையை அலம்பிட்டு அந்த உத்திரணியால் இடது கையால் எடுத்து வலது கையில் விட்டுங்கோ. அச்சுதாய நமஹ, அனந்தாய நமஹ, கோவிந்தாய நமஹ அப்படின்னு பண்ணிவிட்டு கேசவா, நாராயணா, மாதவா, கோவிந்தா, விஷ்ணு, மதுசூனா, திரிக்கிரம, வாமனா, ஸ்ரீதரா, ரிஷிகேஷ, பத்மநாப, தாமோதரா கையில் 2 அக்ஷதை எடுத்துங்கோ. சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்ன வதனம் தியாயேது சர்வவிக்ன உபசாந்தியே அப்படின்னு சொல்லிட்டு ஓம்போ பண்ணிங்கோ. அமோ பார்த்த 2, அதாவது இடது கை கீழே, வலது கை மேலே, வலது தொடையில் வச்சுக்கணும். இந்த மாதிரி வலது தொடையில் வச்சுக்கணும். மம உபார்த்த சமஸ்த துரித க்ஷயத்வாரா ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம் கரிஷ்யமானஸ்ய கர்மணः நிர்விக்னேன பரி சமாப்தியர்த்தம் ஆதௌ விக்னேஸ்வர பூஜாம் கரிஷ்யே அப்படின்னு வடக்க பார்த்து அக்ஷதையை போட்டுருங்கோ. கையாலும்பிங்கோ. அவௌபஸ்புரஸ்யா மணி அடிச்சிங்கோ. மணி அடிச்சுட்டு ஓம் கணானாம் துவ கணபதிகும் ஹவாமிகே கவிம் கவீனாம் பவஸ்தரவஸ்தமாம் ஜேஷ்டராஜம் பிரம்மணாம் பிரம்மணஸ்வரான ஸ்ருண்வன்னூதிபேசீதசாதனம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்ஷதையை கையில் எடுத்துங்கோ. அஸ்மின் பிம்பே மகாகணபதியும் தியாயாமி, மஞ்சள் பிள்ளையாருக்கு பண்ணுங்கோ. மகாகணபதியும் தியாயாமி அவர் மேலே போட்டுருங்கோ. மறுபடியும் அக்ஷதை எடுத்துங்கோ. மகாகணபதியும் ஆவாகயாமி, மறுபடியும் அக்ஷதை எடுத்துங்கோ. மகாகணபதி நமஹ ஆசனார்த்தம் அக்ஷதானே சமர்ப்பயாமி. இந்த பஞ்சபாத்திரத்தில் வந்து உத்திரணி இருக்கணும். அந்த உத்திரணி ஒரு சுட்டு ஜலம் எடுத்துங்கோ. வடக்கு பக்கமாக ஒரு கிண்ணம் வச்சுங்கோ. இந்த கிண்ணத்தில் பாதையோகோ பாத்தியம் சமர்ப்பயாமி, அஸ்தயோகோ அர்க்யம் சமர்ப்பயாமி, ஆச்சமனீயம் சமர்ப்பயாமி. மகாகணபதே நமஹ ஔபசாரிக ஸ்நானம் சமர்ப்பயாமி, அதாவது சுத்தோக ஸ்நானம். ஸ்நானம் பண்ணுங்க. அவருக்கு ஜலத்தை அந்த புஷ்பம் போட்டுருலாம், புஷ்பத்தால் எடுத்து அந்த மஞ்சள் பிள்ளையார் மேலே கொஞ்சம் தூரம் தளிங்கோ. தளிச்சுட்டு மகாகணபதே நமஹ ஸ்நானானந்தரம் அந்த உத்தரநீல ஜலம் எடுத்து ஆச்சமனீயம் சமர்ப்பயாமி. மகாகணபதே நமஹ வஸ்திரார்த்தம் அக்ஷதான, அக்ஷதை எடுத்து போடுங்கோ. மஞ்சள் பிள்ளையார் மேலே அக்ஷதானம் சமர்ப்பயாமி. மகாகணபதே நமஹ யஜ்ஞோபவீதார்த்தம் அக்ஷதான சமர்ப்பயாமி. மகாகணபதே நமஹ திவ்ய ஸ்ரீ பரிமள கந்தான் தாரயாமி. அதாவது சந்தனத்தை எடுத்து அவர் வந்து அந்த மஞ்சள் பிள்ளையாரோட
நெத்தியில் ஒரு பொட்டு வைங்கோ. கந்தசோபரே ஹரித்ரா குங்குமலபேனம் சமர்ப்பயாமி. குங்குமத்தை வைங்கோ. மகா கணபதியே நமஹ. அலங்கரணார்த்தே அக்ஷதை கையில் எடுத்து அவர் மேலே போடுங்கோ. அக்ஷதான் சமர்ப்பயாமி. மகா கணபதியே நமஹ. புஷ்பமாலிகாம் சமர்ப்பயாமி. புஷ்பையே பூஜையாமி. மஞ்சள் பிள்ளையாருக்கு பூஜை பண்ணுங்கோ. ஓம் சுமுகாய நமஹ. ஓம் ஏகதந்தாய நமஹ. ஓம் கபிலாய நமஹ. ஓம் கஜகர்ணகாய நமஹ. ஓம் லம்போதராய நமஹ. ஓம் விகடாய நமஹ. ஓம் விக்னராஜாய நமஹ. ஓம் விநாயகாய நமஹ. ஓம் மகாகணபதயே நமஹ. ஓம் வக்ரதுண்டாய நமஹ. ஓம் சூர்பகர்ணாய நமஹ. ஓம் ஏரம்பாய நமஹ. ஓம் ஸ்கந்தபூர்வஜாய நமஹ. சொல்லுங்க. சித்தி விநாயக சுவாமினே நமஹ. நானாவிட பரிமள பத்திர புஷ்பாணி சமர்ப்பயாமி அப்படின்னு போட்டுறோம். மகா கணபதே நமஹ. நானாவித பரிமள பத்திர புஷ்பாணி சமர்ப்பயாமி அப்படின்னு மஞ்சள் பிள்ளையார் மேலே போட்டுருங்கோ. போட்டுட்டு ஊதுபத்தி காட்டுங்கோ. ஊதுபத்தி காமிச்சு அந்த பக்கம் அப்படியே வச்சுருங்கோ. கையில் அக்ஷை எடுத்துங்கோ. தூபதி பார்த்தம் அக்ஷதானே சமர்ப்பயாமி. மஞ்சள் பிள்ளையார் மேலே போட்டுருங்கோ. அதுக்கப்புறம் உத்தநீல ஜலம் எடுத்துங்கோ. ஆசமணியம் சமர்ப்பயாமி. இந்த வெத்தலை வாக்கு இருக்கணும், அதை மணி அடிச்சுட்டு நைவேத்தியம் பண்ணுங்கோ. கோர்பவ சுவாஹ தத்ச உதர்வரேஹண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி धियो यो न प्रचोदयात् தேவசவித பிரசுப தஸ்யந்தத்தேன அமிர்ஷஞ்சாமி. அதாவது ஏன் வடக்கு பக்கமாக இருக்கிறதுல விடுங்கோ. அமிர்தோ உபஸ்வர நமசி. கையில் அக்ஷதை எடுத்துங்கோ. அந்த பிள்ளையார்கிட்ட அப்படியே காமிங்கோ. பிராணாய ஸ்வாஹ அபானாய ஸ்வாஹ தியானாய ஸ்வாஹ தானாய ஸ்வாஹ சமானாய ஸ்வாஹ பிரம்மணே ஸ்வாஹ பிரம்மணே மகாத்மா அமிர்தத்வயாம் மகாகணபதே நமஹ. பூஜா பூர்வாங்க காலே கதலி பலம் நிவேதயாமி. அந்த அக்ஷதையை மஞ்சள் உள்ள மேலே போட்டுருங்கோ. மறுபடியும் சொட்டு ஜலம் எடுத்துங்கோ. உதர்நீல ஆச்சமனியம் சமர்ப்பயாமி. மத்தியே மத்தியே மறுபடியும் ஜலம் எடுத்துங்கோ. மத்தியே மத்தியே அமிர்தபானியம் சமர்ப்பயாமி. மறுபடியும் ஜலம் எடுத்துங்கோ. அமிர்தாகிட்டா நமசி. வெத்தலை வாக்கில் ஒரு சொட்டு ஜலம் விடுங்கோ. கோர்பவ ஸ்வாஹ பூகீபல சமாயுக்தம் நாகவள்ளி தலையருத்தம் கற்பூர்ணச்சூர்ண சம்யுக்தம் தாம்பூலம் பிரதிகிரஹ்யதாம். கற்பூர தாம்பூலம் சமர்ப்பயாமி. அக்ஷதையை போட்டுருங்கோ. மறுபடியும் கையில் அக்ஷதை எடுத்துங்கோ. சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வவிக்ன உபசாந்தயே. ஓம்போ. அதே மாதிரி இடது கை கீழே வலது கை மேலே வலது தொடையில் வச்சுக்கிங்கோ. மம உபார்த்த சமஸ்த துரித க்ஷயத்வார ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம் சுபாभ्याம் சுபே சோபனே முகூர்த்தே அத்ய பிரம்மணः துதிய பரார்த்தே ஸ்வேத வராக கல்பே வைவஸ்வத மன்வந்தரே அஷ்ட விகும்சதி தமே கலியுகே பிரதமே பாதே ஜம்புத்வீபே பாரதவர்ஷே பரதக்கண்டே மேரோः दक्षिणे पार्श्वे सगाप्ते अस्मिन् वर्तमाने व्यवहारिके प्रभवादि षष्टि संवत्सराणां मध्ये क्रोधिनाम संवत्सरे दक्षिणायने वर्ष ऋतौ श्रावणमासे सिंहमासे शुक्लपक्षे चतुर्थ्यां शुभतिथौ वासरः वासरस्तु स्थिरवासर युक्तायां काल
11 மணி 44 நிமிஷத்துக்குள்ளே பூஜை பண்ணுறவாளாக இருந்தாக்க அதுக்குள்ளே பூஜை முடிச்சிடணும். எப்படியா இருந்தாலும் காத்தாலேயே பூஜை முடிச்சுடுவேன். அதுதான் செய்யறது உசித்தம். அப்படி செய்யும் பொழுது சித்ரா நட்சத்திர யுக்தாயாம், அதுக்கப்புறம் 11 மணி 44 நிமிஷத்துக்கு மேலே சுவாதி நட்சத்திர யுக்தாயாம், சுப நட்சத்திர சுபயோக சுபகரண ஏவங்குண சகல விசேஷேண விசிஷ்டாயாம் அஸ்யாம் சதுர்த்தியாம் சுபதிதௌ மம உபார்த்த समस्त दुरिद क्षयत्वारा श्रीपरमेश्वर प्रीत्यर्थं मम जन्मभ्यासात् जन्म प्रभृति एतक्षण पर्यन्तं मध्ये संभावितानां सर्वेषां पापानां सत्यः अवनोदनार्थम् अस्माकं मम सहकुटुम्बानां क्षमस्थैर्य वीर्य विजय आयुः आरोग्य ऐश्वर्याणाम् अभिवृद्ध्यर्थं समस्त मंगल अवाप्त्यर्थं समस्त दुरिदोभ शांत्यर्थं महागणपति परिपूर्ण कृपाकटाक्ष प्रसाद सिद्ध्यर्थं प्रीत्यर्थं महागणपति प्रसादेन ज्ञान वैराग्य सिद्ध्यर्थं सिद्धिविनायक पूजां करिष्ये तदंगम कलश पूजां करिष्ये वडकाल अक्षय போட்டுருங்கோ போட்டுட்டு கையாலம்பிங்கோ உதுஞால ஜலம் விட்டு கையாலம்பிங்கோ அபாவு பஸ் பிரச்சா கையில் அக்ஷய் எடுத்துங்கோ வக்கரதுண்ட மகாகாயா சூரியகோட்டி समप्रभा अविघ्नं गुरुमे देवा सर्व कार्येषु सर्वदा गजाननं पद्मार्धं गजाननं अहर्निशम् अनेकदन्तं भक्तानां एकदन्तं उपास्महे सिद्धिविनायक अदावदु महागणपतिये नमः अनंतकोटि प्रार्थना प्रदक्षिण நமஸ்காரானே சமர்ப்பயாமி. அந்த மஞ்சள் பிள்ளையார் இருக்கானோனா அந்த மஞ்சள் பிள்ளையார் மேலே இந்த அக்ஷதையை போட்டுட்டு நமஸ்காரம் பண்ணிங்கோ, பிரார்த்தனை பண்ணிங்கோ. அதுக்கப்புறம் மறுபடியும் கையில் அக்ஷதையை எடுத்துங்கோ. ஓம் கணானாம் துவ கணபதி ஹவாமகே கவிங்கவேனாவ் பவன் சர்வசமான் ஜேஷ்டராஜம் பிரம்மணா சரஹான ஷண்மன்னோதுகே ஸ்ரீரசாதனம். இப்போ இந்த மஞ்சள் பிள்ளையார் மேலே இந்த அக்ஷதையை போடணும். அஸ்மாத் ஹரித்ராபிம்பாத் மகாகணபதி யதாஸ்தானம் பிரதிஷ்டாபயாமி. போட்டுட்டு அவரை மஞ்சள் பிள்ளையாரை மட்டும் வடக்கால நகுத்துங்கோ. நகுத்துட்டு இந்த பஞ்சபாத்திரத்தில் புஷ்பம் போட்டிருக்கலன்னா பஞ்சபாத்திரத்துக்கு மேலே இந்த வலது கையை இப்படி அப்படியே வச்சுங்க. மேலே பஞ்சபாத்திரத்துக்கு மேலே வச்சுங்கோ. வச்சுட்டு कलशस्य मुखे विष्णुः गण्डे रुद्र समास्थितः मूले तत्र स्थितो ब्रह्मा मध्ये मातृगणा स्मृताः कुक्षौ तु सागरः सर्वे सप्तद्वीपा वसुंधरः ऋग्वेदो यजुर्वेदः सामवेदो अदर्पणः अंगैश्य सहिताः सर्वे कलशाम्बु समाश्रिताः गंगे च यमुने चैव गोदावरी सरस्वती नर्मदे सिंधु कावेरी जलेस्मिन् सन्निधं गुरु
அங்கைச சகிதாக சர்வே கலசாம்பு சமாஸ்ருதாக ஆயாந்து தேவ பூஜார்த்தம் துரிதக்ஷய காரகாக அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜலத்தை எடுத்து முதல்ல நீங்கள் புரோஷம் பண்ணிக்கோ. ஆத்மானஞ்ச புரோக்ஷா, நீங்கள் புரோஷம் மட்டும் இந்த பூஜா திரவியங்கள்லாம் என்னென்ன வச்சுருப்பீள் அதுக்கெல்லாம் புரோக்ஷனம் பண்ணுங்கோ. பூஜா திரவியங்கள் புரோக்ஷா, கையில் மணி எடுத்துட்டு மணி அடிங்கோ. ஆகமார்த்தாந்து தேவாம் கமனாந்தரக்ஷசாம் கண்டாகரம் கரம் ஜாதோ தேவாக்வானலாஞ்சனம். எதுக்காக இந்த மணி அடிக்கிறது இந்த மந்திரத்தை சொல்லிட்டு அப்படின்னா, எந்த ஒரு பூஜையை செய்யறதா இருந்தாலும் அங்கே அசுர தேவதைகள் உட்காந்துக்குமா. இந்த மணி அடிச்சுட்டு அந்த மந்திரத்தை சொன்னோம்னா அந்த அசுர தேவதைகள் அங்கே உட்காந்துக்காது. எந்த தெய்வத்தை நம்ம பூஜை செய்கிறோமோ அந்த தெய்வமானது மட்டும்தான் அந்த இடத்துல உட்காருமா அப்படின்னு வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதெல்லாம் பண்ணிட்டு கையில் புஷ்ப இது எடுத்துங்கோ, அக்ஷதை எடுத்துங்கோ. அக்ஷதை எடுத்துட்டு கற்பூராகரு புஷ்பைஸ்ய வாசிதம் நிர்மலம் ஜலம் பக்தியா தத்தம் மயா தேவ குருஷ்வாச்சம் அனம் பிரபோ சித்தி விநாயக சுவாமினே நமஹ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறீங்க, அவருக்கு அக்ஷதியை இந்த மிருத்திகா பிம்பத்தில் போடணும். அநேக ரத்னகசிதம் முக்தாமணி விபூஷிதம் ரத்ன சிம்ஹாசனம் சாரு கணேச பிரதிகரிக்கியதாம் சித்தி விநாயக சுவாமினே நமஹ. அவர் மேலே அதாவது மிருத்திகா பிம்பத்தில் இருக்கிறவருக்கு அக்ஷயை போடுங்க. ஆசனார்த்தம் அக்ஷதான் சமர்ப்பயாமி. கௌரி புத்திர நமஸ்தே அஸ்து துர்வா பத்மாதி சம்யுதம் பக்தியா பாத்தியம் மயா தத்தம் கிரகாண வீர தானனா சித்தி விநாயக சுவாமினே நமஹ. ஜலம் எடுத்துங்கோ. பாதியோகோ பாத்தியம் சமர்ப்பயாமி. அந்த கிண்ணத்தில் இருக்கணும் வடக்க பக்கம் அதில் விடுங்கோ. சித்தார்த்த யவதுர்வாபீர் கந்தபுஷ்ப அக்ஷதை யுதம் திலபுஷ்ப சமாயுக்தம் கிருஹாணார்க்யம் கஜானனஹ சித்தி விநாயக சுவாமினே நமஹ. அந்த மறுபடியும் ஜலம் எடுத்து உதிரியில் எடுத்து வடக்கு பக்கமாக விடுங்கோ. அர்க்கியம் சமர்ப்பயாமி. கற்பூரகாரு புஷ்பைஸ்ய வாசிதம் நிர்மலம் ஜலம் பக்தியா தத்தம் மயா தேவா குருஷ்வாசம் அனம் பிரபோ சித்தி விநாயக சுவாமினே நமஹ. மறுபடியும் ஜலம் எடுத்து விடுங்கோ. ஆச்சமனீயம் சமர்ப்பயாமி. தத்யாஜ்ய மது சம்யுக்தம் மதுபர்க்கம் மயா ஆக்ருதம் கிருகாண சர்வலோகேஷ கஜவக்த்ர நமோஸ்துதே சித்தி விநாயக சுவாமினே நமஹ. மதுவர்க்கம், மதுவர்க்கம்னாக்கா தேன். அந்த தேனை அவருக்கு சமர்ப்பிங்கோ. மதுவர்க்கம் சமர்ப்பயாமி. மத்வாஜ்ய சக்ராயுக்தம் ததிக்ஷீர சமன்விதம் பஞ்சாமிருதம் கிரகாணேதம் பக்தானாம் இஷ்டதாயகः சித்தி விநாயக சுவாமினே நமஹ. பஞ்சாமிரதம் பண்ணி வச்சிருப்பேள். அந்த பஞ்சாமிரதத்தை அங்கே வைங்க ஒரு கிட்டக. கங்காதி புண்ணிய பாணியை கந்த புஷ்ப அக்ஷதை யுதைஹி சித்தி ஸ்நானம் குருஷ்வ பகவன்னு
உமாபுத்திர நமோஸ்துதே சித்தி விநாயக சுவாமினே நமஹ. இந்த பஞ்சபாத்திரத்தில் புஷ்பம் வச்சுருக்கீங்களோ அதை எடுத்து அந்த மிருத்திகாவிமா இருக்கக்கூடிய மண் பிள்ளையார் மேலே ஸ்நானம் பண்ணுங்கோ. ஸ்நானானந்தரம் ஆச்சமனீயம் சமர்ப்பயாமி. ஓம் எப்படி சொல்லணும்னாக்கா 11 வாட்டி இந்த மந்திரத்தை சொல்லி 11 வாட்டி அவருக்கு ஸ்நானம் பண்ணணும். தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயாதே அப்படின்னு 10 வாட்டி சொல்லி 10 வாட்டியும் அவருக்கு ஸ்நானம் பண்ணணும். ஸ்நானம் பண்ணிட்டு ஸ்நானானந்தரம் ஆச்சமனீயம் சமர்ப்பயாமி. கையில் அக்ஷதை எடுத்துங்கோ. ரக்தவத்ர துவயம் தேவா ராஜராஜாதி பூஜித பக்தியா தத்தம் கிருஹாணேதம் பகவன் ஹரநந்தனா சித்தி விநாயக சுவாமினே நமஹ. வஸ்திரார்த்தம் அக்ஷதான் சமர்ப்பயாமி. ராஜதம் பிரம்மசூத்திரஞ்ச காஞ்சனன் சோத்தரீயகம் கிருஹாண சாரு சர்வஜ்ஞா பக்தானாம் இஷ்டதாயகா சித்தி விநாயக சுவாமினே நமஹ. அதாவது அவருக்கு பூணல் போட்டிருப்பேள், உபவீதம்னு பேர். அது பேர் உபவீதார்த்தம் அக்ஷதான் சமர்ப்பயாமி. சந்தனாகரு கற்பூர கஸ்தூரி குங்குமான்விதம் விலேபனம் சுரஸ்ரேஷ்ட பிரீத்தியர்த்தம் பிரதிகிரஹ்யதாம் சித்தி விநாயக சுவாமினே நமஹ. ஒரு புஷ்பத்தில் கொஞ்சம் ஓரம் இந்த சந்தனம் வச்சுருப்பேன். அந்த சந்தனத்தை தூசிண்டு குங்குவத்தையும் அதில் சேர்த்துங்கோ. சேர்த்துண்டு திவ்ய ஸ்ரீபரிமள கந்தாந்தாரயாமி. கந்தசோபரி ஹரித்ரா குங்குமலபேனம் சமர்ப்பயாமி. அக்ஷதான் தவளான் திவ்யான் சாலியான் க்ஷதான் சுபான் ஹரித்ரா சூர்ண சம்யுக்தான் சங்கிருஹான கணாதிபகா அப்படின்னு சொல்லிட்டு சித்தி விநாயக சுவாமினே நமஹ அக்ஷதான் சமர்ப்பயாமி அப்படின்னுட்டு அந்த அக்ஷதையை போட்டிருங்கோ. ஏகவிம்சதி சுகந்தீனி ச புஷ்பாணி ஜாஜி குந்த முகானி ச ஏகவிம்சதி சங்கியானி கிருஹாண கணநாயகா சித்தி விநாயக சுவாமினே நமஹ. புஷ்பம் மாலையாக தொடுத்து வச்சுருப்பேனோ அந்த கொஞ்சம் கூட அந்த இருக்கிற புஷ்பத்தை தொடுத்து வச்சுருக்கிற புஷ்பத்தை அவர்கிட்ட வச்சுருக்கோம். புஷ்பமாலிகாம் சமர்ப்பயாமி. இது இன்றைய பதிவை பார்த்துக்கோ. அடுத்த பதிவில் அங்க பூஜையானது வரும். அந்த அங்க பூஜை எப்படி பண்ணுறோமோ அது மாதிரி அங்க பூஜை பண்ணிக்கோ. இந்த பதிவிற்கான பதிவானது பூர்த்தியாகிறது. சுபம் அஸ்து.